பராசக்தி மாதிரி உத்தமா பத்திரி ஒரு சொல்லு வாசகி ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். சபாஷ். நடுவர் அவர்களே, உண்மையிலுமே திருக்கவுண்டன் வலசு சக்தி வாய்ந்த மண் தம்பி. ஏன்னா நீங்க முதல்ல அப்படியே ஆத்தா பாட்டை பாடி அப்படியே கருப்பம்பாட்டுக்கு வரும்போது கடைசியிலிருந்து முன்வரிசை வரைக்கும் பலருக்குள்ளும் அந்த அதிர்வுகள் வந்ததுன்னா தெய்வ சக்தி இங்க சாநித்தியமா குடியிருக்கு திருக்கவுண்டன் வலசுங்கிறது தான் உண்மையான இன்னைக்கு ஆத்தா கொழுவு இருக்கிறா, இன்னும் உசுறு கொடுக்கல. ஆமா, நெல்லுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு தான் நைட் அஷ்டபந்தனை போட்டு உருவம் கொடுப்பாங்க. நாளைக்கு தான் வெள்ளி நூல்லையோ தங்க நூல்லையோ உருவம் கொடுப்பாங்க. உருவம் கொடுக்காமையே உசுறு கொடுக்காமையே இந்த மண் இவ்வளவு பவர்ஃபுல்லுன்னா, கலசத்துக்குள்ள ஆற்றல் இருக்கும் போதே இப்படின்னா அந்த கலசத்துல இருந்து தெய்வ சக்தி வந்துட்டா இந்த ஆத்தா துர்க்கையம்மன் கிட்ட நீங்க எதை வேண்டுனாலும் நடக்கு. அப்படி தெய்வீகமான மண்ணுக்கு மக்களுக்கு தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவா நீ பாதத்துல வைக்க. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்வே இல்ல தம்பி. ஏங்க ஏப்பா, வாசமுள்ள பூ எத்தனை பூ இருக்கு, வண்ணமுள்ள பூ எத்தனை பூ இருக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு நம்ம திருக்கவுண்டன் வலசு மக்களுக்கு வாசனையே இல்லாத பருத்தி பூவை பொறிச்சு கொண்டு வந்து அவங்க கால்ல போடுறேங்கிறியே, இதுதான் நீ காட்டுற நன்றியா? நடுவர் அவர்களே, நீங்க கேட்கலாம் வாசம் கொடுக்கிற பூ 1000 பூ இருக்குதானா, வாசமே இல்லாத பருத்தி பூ அது எப்பேற்பட்ட சனம். உண்மையாலுமே மத்தியானம் 3 மணிக்கு சுரேஷ் மணிகண்ட அவர் கொத்துக்காரர் நம்ம முருகா கொடுக்கார் சீர்கார் 3 பேர் ரூமுக்கு வந்தாங்க. உண்மையாலுமே நான் இங்கே வருவதற்கு காரணமாக அமைந்த ஒன்றிய பெருஞ்செயலாளர் என் அருமைமிகு மாமா பொன்ராஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, அவியூருக்கு வள்ளிக்குடிக்கு வந்த அன்னைக்கு தான் இந்த ஊர் ப்ரோக்ராம் எனக்கு புக்காச்சு. அவியூருக்கு வர்ற காரணம் எங்க அப்படி தண்டவாணி தான் அவியல் கொண்டாந்து ஜாயின் பண்ணேன். உண்மையாலுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு செயின் லிங்காட்டவே தான் போயிட்டு வருது. அப்பேற்பட்ட சடத்துக்கு ஏன்டா நீ பறிச்சு பூ கொண்டாந்து போடலாமாடான்னு நீங்க கேட்கல. ஆனா ஏன் தெரியுமா நடுவர் அவர்களை, நான் மத்த பூவை காட்டிலி பருத்தி பூ சொல்லுப்பா. மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க இருக்கக்கூடியது எல்லாம் தன்னோட உழைப்பிலே வாழக்கூடிய பெருமக்கள். அகையினால நான் பருத்தி பூவை உங்க பாதத்தை வர்றது நான் பெரும்பாக்கியமா நினைக்கிறேன். நடுவர் அவர்களை, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் பேராசிரியர் PhD முடிச்சவர்னு சொல்லித்தான் உங்களை கொண்டாந்து இப்படி நடுவால உட்கார வச்சேன். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஏன் நடுவர் அவர்களே, விஜய் டிவியில பேசுறீங்க, சன் டிவியில பேசுறீங்க, இது வரைக்கும் 26 வெளிநாடு போயிருக்கிறீங்க. பட்டமாங்கட வாத்தியாரு ஓட்டுதான் உன்னை நடுவால ஓட்டேன். ஆமா, இதுல என்ன பிரச்சனை? ஏன் நடுவர் அவர்களே, நீங்க திருக்கவுண்ட வளர்ச்சிக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் நடுவர் அவர்களே, நாளைக்கு நான் இந்த பக்கம் வந்தா போனா நாளைக்கு மாமச்சர் கொண்டாட மானகட்ட பஞ்சனாத தூரம் கொடுத்த புத்தி காட்டிட்டியாடா, ஆனா இப்படி பண்ணுவியாடான்னு ஒரு வாரத்தை கேட்டா நான் நல்லா கவரிமான் பரம்பரைங்க. அசுறு போனாலே உசுறு போயிரு. இந்த பாடப்பாட இருப்படா. நான் என்னையா பண்ணேன்? ஏன் நடுவர் அவர்களே, நாளைக்கு பொன்ராசு கூப்பிட்டு கொலையில் போனாய் அது எல்லாம் நம்ம சொந்தக்காரன் சொல்லி உன்னை கூட்டி விட்டா இப்படியாடா வண்டி போட்டு வருவீங்க. ஒரு வாரத்தை கேட்டா என் மனசு தாங்குமா? அப்படி என்னையா பண்ணேன் நானே? எங்க சுரேஷ் வேலை பார்க்கறது அது சீனியர் ஆபீசர் என்ற தாய் மாமன். நாளைக்கு போய் ஏனும் சார் உங்க மாப்பிள இப்படி பண்ணி போட்டாங்கன்னு சொன்னா அது என் தாய் மாமனு கேவலம் இல்லையா? உன் தாய் மாமாவுக்கு கேவலம் பண்ற அளவுக்கு நான் என்னையா இப்படி பாதகம் பண்ணிட்டியாடா பாவி? என்ன தம்பி பண்ணேன்? பழனி பழம் முருகா, இந்த பலாப்போட மொட்டையும் பண்ண வாபத்துக்கு உனக்கு நான் மொட்டை போடுறாயா? நான் ஏற்கனவே பழனில தாயா மொட்டைய படிக்கிறதுக்கு அப்புறம் 10 வருஷத்தை பாவத்தை கலக்கிட்டு வாரு. இப்படி பண்ணலாமா? அப்படி என்னையா பாவம் பண்ண? நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காட்சி போனா தொலைமா, ராமேஸ்வரம் போனா போகுமா, சம்மோ நதியில சாஸ்தாங்கமா குளிச்சா போகுமா? சாஸ்தாங்கமா குளிக்கிறீங்க? அப்படி என்ன தம்பி பாவம் பண்ண? என்ன பண்ணவனு தெரியாம தான் நடுவால வெள்ளையும் சொல்லி உட்கார்ந்துருக்கியா? உங்க கூட சேர்ந்ததுல இருந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லு பாப்போம். என் கூட சேர்ந்ததே பெரும்பா. பாவம் பண்ண பாவம் பண்ணேன். வருஷத்துல காய்கறி வித்துட்டு இருந்தவன கொண்டாந்து இந்த தெருவில் எடுத்துட்ட பாவம். உனக்கு விடுமா சும்மா? நீ முதல்ல சொல்லு. திருக்கவுண்டன் வலசுல என் தங்கச்சி எங்க அக்கா எங்க அம்மாக்கள் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பாவம் பண்ண தெரியாதா? பாவம் பண்ண 13 10 22 வருஷமா வாத்தியாரா இருக்கிறேன். என்ன பண்ண கூட தெரிஞ்ச என்னன்னு சொல்ல சொல்லிய முதல்ல. சண்டாளப்பாய், உனக்கெல்லாம் சோறு போட்டாங்க அந்த பவர் தெரியும். நல்லா சாப்பிட்டேன். நல்ல சட்டி சோறு தின்ன. சட்டி சோறுல தட்டு சோறு தின்ன. நல்ல பப்பு பப்பு வலிச்சு நக்கனே. அது அங்க
உன் டீம்ல கேளு. என்ன பார்த்தா தின்ன மாதிரி தெரியுது, அங்க பார்த்தா கை தட்டுங்க சார். உண்மையில நான் கேக்குறேன், என்ன பார்த்தா வலிச்சு வலிச்சு தின்ன மாதிரி இருக்கா, இந்த டீமை பார்த்தா தின்ன மாதிரி இருக்கா? எங்களுதெல்லாம் ஊளை திங்காம வருது. தொண்டை நம்பி போகுது. ஆமா ஆமா. ஆனா உனக்கு அப்படி இல்ல, உடும்பு மாதிரி புட்டுச்சா லட்டு லட்டு லட்டு. அப்பா என்ன பாவம்னு சொல்லியா முதல்ல. பட்டிமன்ற பேசுற திருக்கவுண்டு வளசுக்கு நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு வர சொன்னா. நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா, ஒரு பைத்தியக்காரியை கூட்டியாந்து. யாரையா பைத்தியம்? யாரு பைத்தியம்? என் தங்கச்சி அது. இவரு பைத்தியமா? ஆமா. இவங்க பைத்தியமா? ஒரிஜினல். இவங்க ரெண்டு பேரும் பைத்தியமா? ஒரிஜினல் பைத்தியம். பாரு, என் தங்கச்சி எனக்கு 17 வருஷமா தெரியும். உன் தங்கச்சியா இருந்தா பைத்தியம் பிடிக்கப்படாதா? என் தங்கச்சிக்கு எதுக்கே பைத்தியம் பிடிக்குது? உன் தங்கச்சிங்கிறது பைத்தியம். அவளுக்கு பிடிக்காது, அவளை பத்தி எல்லாருக்கும் பிடிச்சுக்க. அவரு என் தம்பி 20 வருஷமா தெரியும். எனக்கு அவன் 22 வருஷமா தெரியும். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சியா? ஆமா, ஊரளவுல எவ கல்யாணம் வச்சு மூச்சா. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சியா? இந்தியாவிலே 6 கல்யாணம் வைக்கல, அவன் மூச்சிருக்கிறேன். 2 பெண் குழந்தைகளுக்கு தாய்ப்பா இவங்க. 6 ஆள் உலகத்துல உள்ள பெத்தான பெத்தா. 2 ஆம்பளை பசங்களோட அப்பா அவரு. ஒண்ணுதான் சொன்னாங்க, இன்னும் ரெடி பண்ணிட்டியாடா? அதுதான் லீவ் விட்டாங்கல்ல இந்த மே மாசம். அது சரி. எங்கம்மா போற? கோச்சுட்டு போறீங்களாம்மா? அம்மா, ரோசக்காரி எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லுங்க, உங்க அப்பா மாதிரின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. உலகத்திலே சொல்ற. இருங்கம்மா, கோச்சுட்டு போறீங்களா? முதல்ல ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கிழக்கு வடக்கு தெரியுமாம்மா? நம்ம ஊர்ல இருந்து வெளியில போறதுக்கு முதல்ல உங்களுக்கு இருங்க. கோச்சுட்டு போற ஆள் யாராவது 2 தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாங்களாம்மா? அது 2 பாட்டில் எடுத்துட்டு போறீங்க. இதுதான் உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமாம்மா. எங்க அண்ணன் டீம்ல இருக்கீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. வேற மாதிரி இருக்கு. வைங்கம்மா. வேற என்ன நம்ம எடுத்தீங்க? அவ்வளவுதான் எடுத்தீங்களா? பைய பார்த்தா உண்மையிலுமே 10 நாளைக்கு தெருமாட்டு இருக்கு. அது என்னோட செல்லுமா தம்பி, இது உன்னோடதுல. இது அறுவட்டை இங்க தானே வச்சேன். அதை அப்படியே எடுத்துட்டாங்க பாங்க. வேற வேற எதுவும் இல்லையா? இது சம்பளத்துக்காக எடுத்தீங்க, வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு எடுத்துருக்கீங்க. உண்மையிலுமே சொல்றேன். உட்காருங்கம்மா, நான் கேட்கிறேம்மா, நீங்க உட்காருங்கம்மா. நீங்க அப்பா, நம்மளை நம்பி வந்த பெண் பேச்சாளர், நம்மளை நம்பி வந்த நானே உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். நீ அம்மனு உண்மையா சொல்றேன். நம்மளை நம்பி வந்த பேச்சாளர்களை பைத்தியம்னு சொல்றது இந்த மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இவங்க 2 பேரும் பைத்தியம் இல்ல. அப்புறம் யாரு பைத்தியம் இல்ல? பைத்தியம் இல்லையா? பைத்தியம் இல்லையா? யாருதாண்டா? பைத்தியம் இல்லையா? ஐயோ, யாரா அள விட்டையில இப்ப அழு. நீ உண்மையா சொல்லி, இவங்க யார் 2 பேரும் பைத்தியம் இல்ல. யாரு தெரியுமா? இவங்க 2 பேரும் லூசு. இப்ப நீ பேசு. என்னமோ இந்த காலத்துல சந்தோஷம் பொங்குது. பொங்குச்சுன்னா எனக்கு இங்க மேல வீட்லயே இருப்பேன். வீட்டுக்குள்ள காலை வச்சா தான் புடுங்குறாள். உப்புல, அரிசியில, பருப்புல, தக்காளியில, வெங்காயம்ல, மிளகாயில, அதுல இது இல்ல. நான் சொன்ன குமரி உழைக்கிற குடியானச்சு வெள்ளாச்சு எவளாச்சு பஞ்சப்பாட்டு படிப்பாளா? அடி காராள வம்சமது அரிக்குருவி நாடாது நாடால பிறந்தீங்க. வாரசனத்துக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தீங்களே. நாமோ நீ இப்படி குடும்பத்துல பஞ்சம் படிச்சீங்கன்னா லட்சுமி தங்க மாட்டாளே. இருக்குதுன்னு சொல்லி பழகுன்னு. சரி, அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்கு. நான் கேக்குறேன், இந்த கால லட்சணம், இந்த லட்சணம். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வைங்க. ஒரு நாயத்துக்கு வச்சுக்குவா சொல்லு. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி தின எத்தனை மட்டும் காப்பி குடிக்கணும்? ஒரு தடவை குடிக்கலாம், மீறினா 2 தடவை குடிக்கலாம். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம், அதுதான் சரி. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி தின 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா. புரு காப்பியா? இந்த காலம் நல்ல காலமா? 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா. 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தத்துக்கு அடிடி. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 5000 சேலத்துக்கு அடிடி. அந்த காலத்துல குடும்ப வறுமை தெரிஞ்சு பொம்பளை பிள்ளை உழைச்சாங்க. இந்த காலத்துல குடும்ப வறுமை தெரியுதா? ஒரு நல்ல கைதட்டல் கொடு. உண்மையிலுமே அந்த காலத்துல வருமானத்துக்கேத்த செலவு பண்ணாங்களே, இன்னைக்கு அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கான்னு ஒரு கேள்வியை கேட்டிய தம்பி. அருமை. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எங்க பொம்பளைகள் என்ன மேக்கப் போட்டாங்க? கோரக்கலக்கு இருக்கு, வேப்பங்கட்டு போட்டு ஓட்டினாங்க. கோரக்கலக்கு மேல வரும். அந்த கோரக்கலம் பொறிக்காச்சு வச்சிருந்து தண்ணியில ஊற வச்சு அந்த தோல் உரிச்சு போட்டு வெயில்ல காய வச்சு இடிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் பகடர்.
குங்குமம் என்ன தெரியுமா? எது குங்குமம்? படிகார மஞ்சளை இடிச்சு போட்டு படிகாரத்தை ஊத்தி எலுமிச்சு பழத்தை புளிச்சு வச்சிருப்பாங்க. 3 நாள் அது செவந்துக்காத குங்குமம். அதுதான் குங்குமம். சந்தனக்கட்டை சத்தியமங்கலம் போனாவோ குருவாயூர் போனாவோ மைசூர் போனாவோ இத்தனை வளைச்சு சந்தனக்கட்டை வாங்கியாந்து கல்லுல உரைச்சு நெத்தியில வைப்பாங்க. எல்லா வீட்லயும் உரகல்லுன்னே ஒண்ணு இருக்கு. உரகல் இருக்கு. இன்னைக்கு உண்டா? அன்னைக்கெல்லாம் பொடக்காளிக்கு போனா பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த உரகல்ல ஆத்துல போய் எட்டு வந்து வச்சுட்டு விளக்கெண்ண டப்பால 3 மஞ்சள் ஊறிட்டே இருக்கு. அந்த குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் இல்ல, அந்த குண்டு மஞ்சள் எடுத்து அப்படியே உரைச்சு மஞ்சளை தேய்ச்சு குளிச்சா அந்த முக லட்சணம் எப்படி இருக்கும்? சீரக பாத்தி கட்டி தேடி தேடி கொஞ்சம் நட்டி சீரக பாத்தி பாடு போது ஒரு பாயிண்ட் இங்க கவனிக்க. சீமானார் பெற்ற மாமா அண்ணன் பொண்ணு நிறைய தேடி தேடி குண்டலாமோ சின்ன பொண்ணு நிறைய. சின்ன பொண்ணு தடே ஒரு காலத்துல பொம்பளையும் அருமை அருமை தம்பி. அந்த எக்கோவை கட் பண்ணிரியா? உனக்கு தெரியுமில்ல? அருமை. அப்ப நீயே நின்னுக்க கம்மு. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு ரோட்ல வந்தா நல்ல முகம் பூரா மஞ்சளா குங்குமம் வச்சு வவிடு வச்சு பொட்டு வச்சு எப்படி இருக்கும்? தடகள பூவு கோட்டையை தச்சோடு அத்தனை பஸ்ஸருக்கு அவுத்துட்டான நிலம் கூட்டிட்டு வருது. அந்த மவராட்சி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விலங்கு. ஒரு மாடு வாங்க விதை வதிக்க கருது இருக்க பொண்ணு பார்க்க வயக்காடு கரையும் பண்ண வேலைக்கு போக ஒரு இடத்துல குடி போக ஒரு விதநெல் வாங்க ஒரு கரமாடு வாங்க போறவே அந்த அக்கா மூஞ்சி அட தேவையில போகும்போது நம்ம பருவதான் எதுக்கு வந்தாயா போன காரியம் விலங்குச்சும்பா. இந்த காலத்திலே எந்த குமரியிலாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுல அல்ல பேர் லெவலி பேத்து லெவலி ஆயா லெவலி அப்பத்தா லெவலி ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி லைபாய் சிந்தால் கமம் லிரி லா 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 லா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்பளை கூட இப்படி நளினமா ஆடலடா அந்த விளம்பரத்துல. நீ தாண்டா நளின சிகாமணி. ஏன் நடுவரவர்களை இத்தான மேக்கப் போட்டு என்ன பண்ண போறீங்க? அன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சதோட சரி. இன்னைக்கு புருஷனை கடங்காரன் ஆக்குறதே இந்த பொம்பளைங்க. அண்ணா அன்னைக்கு எல்லாம் பொம்பளை லவுக்கு போட்டாங்களா? இந்த புள்ள கேக்குது லவுக்கன்னா என்னன்னு. ரவுக்க ரவுக்கு தெரியாதா? ரவுக்க ரவுக்க சாக்கிட்டு அந்த அம்மா இதை ரவாலட்டான்னு கேக்குது. எங்க டீம் எவ்வளவு சாக்கிட்டு போட்டது இல்ல. தலைமையில கபஞ்சோர் புருஷனுக்கு இடுப்புல புள்ள சாக்கிட்டு போனா தலைமையில கை தூக்கிட்டு போன எப்படி இருக்கு? ஆனா ரோட்ல போற பூரா கையெடுத்து கும்பிட்ட கலாச்சாரமும் பண்பாடு எங்க கையெடு அப்பா வராங்கன்னா ஆயா வாராங்க, அம்மத்தா வாராங்க, பெரியப்பு மாறாங்க, சித்தப்பு மாறாங்க, மரியாதை கொடுத்தாங்க. உறவுகளை மதிச்சாங்க. இந்த காலத்துல உறவு மதிக்கிறியா? உங்க மாமியார் பதில் வீட்டுல வச்சிருக்கிறியா? மாமியால மதிக்கிறீங்களான்னு கேக்குறேன். கஞ்சி தண்ணி ஊத்துறியா? அவளை எண்ணெயாட்டி வச்சா விடுறாளா? எங்க சத்தியம் பண்ணுந்தா தாண்டி வா. இதுக்கு பேரு தான் துண்டு போட்டு தாண்டறதா இல்ல வேட்டி போட்டு தாண்டறதா தம்பி? ஆனா எல்லாரும் துண்டு தான் போடுவாங்க. தம்பிக்கு வேட்டி தான், அவன் உயரத்துக்கு துண்டு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நடுவரவர்களே பூரா அந்த கல்யாணத்துலதான் கவண்ட கடனே அவரை. எப்படி அந்த காலத்துல கல்யாணம் எப்படி மூச்சா? வீட்டுல கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை கல்யாணம், பொண்ணு வீட்டுல பொண்ணு கல்யாணம், வெடிச்சு காத்தால பொண்ணு வீட்டுல முகூர்த்தம்.
கல்யாணம்னு இப்ப கல்யாண பத்திரிகை நடிக்கிறான். கல்யாணம் என்பது முந்தன ராத்திரி பாலக்காய் போடுற மாதிரி இருக்கா. அதுக்கு பேரு தான் கல்யாணம். முகூர்த்தம்ங்கிறது வெடிச்சு மாப்பிள்ளை வீட்டுல அருமைக்காரர் சீர்காரர் இருக்கிறாங்க. நீதான் முழுக்காத கூட்டம் முடிச்சா ஓடுவாங்க. அது இது போட்டது வந்து பொண்ணு எடுத்துக்கலாம். முழுக்காத கூடத்துக்கு பொண்ணை கொடுத்தோம்னா தொட்டது 100 சீர்படி அங்க பாருங்க அந்த அக்கா காட்டுற ஆவாக்கற கைதட்டு அதிகமா வருது. நம்மளை கொண்டு போய் கட்டாத்து விட்டுருவாங்க. அது என்ன கொழுவெடுத்து சீர், காது குத்துக்கு சீர், செத்தா சீர், கெட்டா சீர். ஆனா என்ன பெருமைனா இந்த 69 கூட்டக்காரரு அவி மங்களி கூட்டினா தான் போட்ட முடியும். சபாஸ் கைதட்டல் கொடுங்க. அந்த பெருமை முழுக்காத கூட்டத்துக்கு மட்டும்தான். முழுக்க ஆதன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க. ஏன் இந்த கூட்டத்துக்கு பேர் வந்ததுன்னு, நாம பிறந்ததுல இருந்து இறக்க வரைக்கும் தண்ணிக்கு நம்மளுக்கு சம்பந்தம் உண்டு. பிறந்து 7 நாள் குளிப்பாட்டுறோம், 11 நாள் குளிப்பாட்டுறோம், முட்டு தீட்டு கழிக்கிறோம். புள்ள வயசுக்கு வந்தா தண்ணி, பட்டிச்சோறுனா தண்ணி, கல்யாணம்னா தண்ணி, செத்தா கூட தண்ணி. அப்போ ஏன் முழுக்காதன்னு பேர் வந்ததுன்னா ஆதன்னு தான் இவங்களுக்கு பேரு. முழுக்கு போட்டுக்கிட்டே இருந்து முதல் மரியாதை கிடைச்சதுனால இவங்களுக்கு முழுக்காதன்னு பேரு. அப்படி முழுக்காத கூட்டத்துக்காரர் அருமைக்கார கூட்டிட்டு வந்து பொழுதாட கல்யாணம் முடிச்சு வெடிச்சு காத்தாலும் முகூர்த்தம் போட்டு போவாங்க. இப்ப எல்லாம் அப்படி இல்லை. தயவு செய்து உறவுகளை நான் சொல்றேன் கேளுங்க. கல்யாணம்ங்கிற பேர்ல கடன் ஆகாதீங்க. பள்ளிமலம் கோயிலுக்கு போங்க. இந்த காலத்துல இந்த நாய்க்கு வயசுல கேட்டு கடன்காரனான நாம தான் கடன் கட்டணும். தின்னு போட்டு போறவனுக்கு என்ன வந்து இட்லி நல்லால, சட்னி நல்லால, ஆப்ப நல்லால, ஊத்தாப்ப நல்லாலும் தக்காளி சட்னிக்கு பதிலா புதினா சட்னி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டுல பழைய சோத்து 16 மட்டும் கரைச்சு குடிக்கிற நாய். பூரிக்கு பதிலா பொங்கல் போட்டிருக்கலாம், 2 முந்திரி சேர்த்து போட்டிருக்கலாம். அவன் அப்படி பண்ண இவன் இப்படி பண்ணி சொல்லி போட்டு போறவனுக்கு இந்த காலத்துல கடன் வாங்கி நானெல்லாம் 16 வருஷம் முன்ன கல்யாண கடன் கட்டுறேன். நடுவரவர்கள் எத்தனை கல்யாணத்துக்கு? ஒரு கல்யாணத்துக்கு. ஒரு கல்யாணத்துக்கு நீ ஆயுசு முழுக்க கட்ட விட மாட்டேங்க. நடுவரவர்களே அந்த காலத்துல எல்லாம் சிம்பிளா கல்யாணம் முடிச்சாங்க. ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு 25 பேர் போவாங்க. சரி, பொண்ணு வீட்டுல ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஏன்னா உள்ளூர்ல அது பக்கம் பங்காளி மாமச்சன் போனாங்க. வைக்காது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்க, சம்பந்தம் கலந்தாங்க. நல்லா இருந்துச்சு குடும்பம். எப்படி இருக்கு? மண்ண கோலம் கொண்ட மகளே, கோலம் போடு மயிலே, கோலம் கொண்ட எங்கள் குலமார வாடு மயிலே, சிரிக்காத வாயும் சிரிக்காதோ, திருநாளை கண்டு மயங்காதோ, சிரிக்காத வாயும் சிரிக்காதோ, திருநாளை கண்டு மயங்காதோ, வாராய தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. அப்படியே பொண்ணு அழைச்சிட்டு வந்தாச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சது 10 கடாய் ஒரு குட்டி ஒரு 10 கிலோ வர்ற மாதிரி வேண்டி பங்கும் பங்காளி மாமச்சான் கூப்பிட்டு விருந்து போடுவாங்க. அவ்வளவுதான். மொத்த திருமணத்துக்கான செலவே வெறும் 3000 4000 தான். இன்னைக்கு 35 லட்சம் 45 லட்சம் பெரிய பெரிய மண்டபத்துலதான் போட்டு அழுவோடுமா நான் கேக்குறேன். முன்னெல்லாம் வரிசையா பங்காளி கொண்டாட்டி நிப்பாங்க. அன்னைக்கு பாக்குற முந்தானே சுல்தான்பேட்டையில ஒரு மண்டபத்திலே வரிசையா கேரளக்காரியை கொண்டு நிறுத்திக்கிறாங்க. அட என்னடா பங்காளி கொண்டாட்டி நிப்பாங்க, ஏடா கேரளக்கார அம்மனி நிக்கிறாங்க. அவளுக்கு எல்லாம் ஒரே கலர்ல சேலை கட்டிட்டு வரு வரு நமஸ்காரம் இருக்கி இருக்கின்னா பரவாயில்ல. எவன் பொண்டாட்டி நம்மளுக்கு இருக்க சொல்றான் வேற. நான் ஒல்ல கிட்ட போனேன். என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி மாசர புடிச்சு இழுத்தான். அங்க எங்கட போற மாப்பிள்ளைனா அவ இருக்கி இருக்கிங்கிற ஒரு இருக்கிட்டு வாரன். அப்படி வீட்டுக்கு இருக்கிறோம்னா வீட்டுக்கு வா உன்னை வரிக்கி ஆகுறேன் இருக்கும். இதை விட கொடுமை சொல்றேன் கேளுங்க. கல்யாண வீட்டுல செண்டமேளம் போடுறாங்க. செல்வராஜன் செண்டமேளத்துல வாசி காட்டுங்க. என்ன பெருமை இருக்குது இந்த காலத்துல கேக்குறேன். கெட்டி மேளம் மங்கள வாத்திய நடுவரவர்களே ஆரம்ப காலத்துல கனகதப்பட்டைன்னு தான் கவண்டலுக்கு வச்சாங்க. வரலாற்று உண்மை இது. மொடாமத்தால கொண்டு வந்து உள்ளூர் பரமாறுகளை வந்து கனகதப்பட்டை வாச்சு கண்ணால மூச்சாங்க. அருமை கொட்டுமாளுக்கு போட்டாங்க. இப்ப பூரா டுண்டுக்கு 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 அவன 50,000 ரூபாய் கொண்டு போறேன். அப்புறம் பின்னல்ல பந்தி விட்டுறாரு. பங்காளி பசங்க மாமச்சர் பசங்க நாட்டு தட்டு நாட்டு இருக்கிற ஓடி ஆடி விடுங்க. ஆமா, அந்த பக்கெட்டு தூக்கிட்டு போற ஸ்டைல பார்த்தா மாம்பழம் கூட ஓடி வந்துருவான். எப்படி எப்படி பரிமாறியாவது நம்மளை காப்பாத்தினாலும் காப்பாத்திடலாம். அப்படி
லட்டு வைக்கிறது, இங்க ஒண்ணு வைக்கிறது, அங்க ஒண்ணு வைக்கிறது, ஒரு லட்டு வச்சுட்டு ஒரு கண் அடிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா? எங்களுக்கு எங்க லட்டே வைக்க மாட்டேங்கிற, சுகர் இருக்குது உனக்கு, எதுக்கு லட்டுன்னு போயிடுறீங்க? இன்ஸ்டாவில லவ் பண்றீங்க, பேஸ்புக்ல லவ் பண்றீங்க, எங்களை மாதிரி கிராமத்துல லவ் பண்றீங்க. அந்த காதல் உண்டா? அவ அப்படியே புள்ளா கோயிலுக்கு போறது, நாங்க போறதுக்கு போறது, அவ புள்ளாருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துறது, எங்களை பாக்குறது, அந்த காதல் எல்லாம் அப்புறம் ஊரே உங்களை பாக்குறது, அப்புறம் கட்டி வச்சு உதைக்க அந்த வேலையெல்லாம் இருக்காது. பிள்ளையும் பையனையும் பாட்டு இருந்தாங்கன்னா நேரா போய் பொண்ணு கேட்டு உரிமை பொண்ணு. இப்பத்தான் இந்த காலத்திலே பொறாமே. அப்பெல்லாம் அந்த புளியம்பட்டி முக்குள் நின்று ஒரு பையனும் பிள்ளையும் பேசுறான்னு வைங்க, சரி, அந்த ரோட்ல வரவன் கேப்ப, யார் வீட்டு புள்ள, யார் வீட்டு பையன், எந்த ஊர் நீங்க? ஏனுங்க நாங்க திருக்கவண்ட வளச உடனே பார்த்ததே இல்ல. இல்லைங்க நமக்கு சேகர் பிள்ளைங்க. ஓ சரி, இது என்ன இந்த பையனாரு? இந்த பையனுங்க கணக்குப்பட்டி பையனுக்கு இங்க கணக்கு பண்ண வந்தானா? என்ன வேலை? ஏண்டா இல்லை, கூட காலேஜில் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையனா இருந்தா வீட்டுல கூட்டிட்டு போய் கொப்பன மாலை வச்சு பின்னால வச்சு பேசு. இங்க என்ன முக்குக்கு முக்குன்னு பேசுற? புளி மரத்தடியில் நின்று என்ன வேலை? பலாறு ஒரு அறை விட்டாங்க எங்க காலத்துல. இப்ப அப்படி பேசிட்டு இருந்தா அப்படி இல்ல. இப்ப இப்படி வீட்டுல வந்து பொண்டாட்டிட்டு நம்ம சேகரவுல இருக்கிறா இல்ல, அவங்ககிட்டயும் பேசிட்டு நிக்கிறா. அப்புறம் பாத்தீங்களா, நம்ம பார்த்துட்டு வந்தேன். போன வருஷம் கோயில் திருவிழா போது என்ன கேள்வி கேட்டேன், அவன் பிள்ளை இந்த வருஷம் ஓடணும், அதே கேள்வி நான் திருப்பி கேட்கணும். இந்த காலம் நல்ல காலமா நான் கேக்குறேன். அடுத்தவன் நல்லா இருக்கணும், அடுத்தவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது எந்த காலம்? எங்க காலம் நடுவர். அத சொல்லுப்பா. அந்த காலம் மாதிரி ஒரு காலம் உண்டா ஐயா? பொண்ணுங்கிறாங்க. ஆமா, பொட்ட பிள்ளைக்கு மரியாதை கொடுத்தது எங்க காலத்துல, நீ காலத்துலயா? எப்படி நாங்க பெண்களை எப்படி போட்டுறோம் தெரியுமா? எப்படிப்பா போட்டுருக்கீங்க? குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, காவல் தெய்வம் கண்டனியே வருக. இவங்க உன் அக்கா, இவங்க உன் தங்கச்சி. ஆனா அது என்ன, உங்க அக்கா தலையில மட்டும் கைய வச்சு அழுத்தழுத்துன்னு அழுத்தி ஆசீர்வாதங்கிற, தங்கச்சிய பரிதாபமா பாக்குறிய. அத்தனதோ கை நீளாதுங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஒரு பொட்ட புள்ளைய குங்குமச்சுமிலே குடும்பத்து விளக்கே குலமகளேன்னு சொன்னோம். இந்த மானகட்ட காலத்துல என்ன சொல்லிக்கிறாங்க? ஏ கட்ட 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 ஒருத்தர் நாட்டு கட்டிட்டானா, ஒருத்தர் நாட்டு கட்டைங்கிறான், இன்னொருத்தர் கிட்ட நெருங்கி வடி கல்லா கட்ட உடம்பு கறி பட்டாளி கறி இன்னொருத்தன் கரலா கட்டினானா. நாட்டு கட்டைக்கு அப்புறம் வந்தது கரலா கட்டை. அப்புறம் அடுத்து இன்னொருத்தன் துமுசு கட்டை. நாட்டு கட்டை, கரலா கட்டை, திம்சு கட்டை, எத்தனை கட்டை இல்ல. இவரை எல்லாம் சீவ கட்டையில அடிச்சா என்னன்னு இப்ப கைதட்டுங்க பெண்கள். உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி பெண்களை இப்படி ஒரு கேலி பொருள் ஆக்குறவன உண்மையிலுமே கட்டையில தான் அடிக்கணும். ஏன் உங்க அக்கா தங்கச்சி போய் பாத்தீங்க, நாட்டு கட்டை, திம்சு கட்டை, கரலா கட்டை, வேற கட்டை சொல்லுவியா? அப்ப தொடப்ப கட்டை பிய்யும் இல்ல. நீ சொல்லுவ. 16 புக்ஸ் எழுதி இருக்கார். அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்து விட்டு பிள்ளைன்னு உங்களுக்கு அவ்வளவு இனிக்குது, அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைன்னு உங்களுக்கு கசக்குது. நாட்டு பரவர்களே, அந்த காலத்துல காதல்னு ஒண்ணு இருந்துச்சு ஐயா. இப்ப இந்த பிள்ளையும் பண்றதுல பாடுக்குதே, இந்த போன் எடுத்து காதல வச்சாங்க. திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி பழனிய வந்து இறங்குற வரைக்கும் போன இறக்க மாட்டேங்க. 12 மணிக்கு நீ ஆன்லைன்ல இருக்கியாம என்ன செய்யற? நள்ளிரவு 12 மணிக்கு சண்டா அப்படின்னு ஏதாவது பண்றியா? ஆன்லைன்ல என்ன பண்ண போ? என்ன சொன்னீனா கூட நான் குண்டா கழுவிக்கிட்டு இருப்பேன் சமையல் ரூம்ல. நீ என்ன அண்டா சண்டான்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒரு கண்டாவும் பண்றது இல்ல. நம்மளுது 24 hours
வருஷத்துக்கு 3650 ரூபாய் கட்டி விட்டுருக்கிறேன். எப்பவுமே ஆன்லைன் இருந்துட்டே இருக்கு. வாவ். ஒருக்கா போயிட்டு ஒருக்கா வந்தா தான் சேர்ந்தா மாதிரி 24 மணி நேரம் இரு. 24 hours in the 24 sun. hours ஆன்லைன். என்னைக்குமே நெட் கட்டாது. நடுபுறவர்களே, அன்னைக்கெல்லாம் அப்படாய கொஞ்சம் சோறு திங்கிறோம். போன் இல்ல, லேண்ட்லைன் போனு. போன் வந்தா எல்லாம் வீட்டுக்குள்ள போய் எடுத்து பேசணும். ஆமா, சித்தப்பன் இருப்பேன், பெரியப்பன் இருப்பேன், மாமன் இருப்பேன், ஆறா இருந்தாலும் அங்கதானே பேசியா போகணும். உண்மையிலுமே ஒரு கைதட்டல் கொடுங்க. போன் வந்துச்சுன்னா ஐயோ போன் வந்துருச்சுன்னு வீட்டுக்குள்ள ஓடுனா அது அந்த காலம். அந்த காலம். இப்ப செல்லுல ரிங் அடிச்சதுன்னா ஐயோ டவர் கிடைக்காதுன்னு மக்கி போறதுக்கு மொட்டை மாடிக்கு மறந்து போவதற்கெல்லாம் ஒரு இது இந்த காலம். மாறுதா இல்லையா? நீ சொல்ற இந்த காலத்து பிள்ளை யோக்கியங்கள், நாங்களெல்லாம் நல்லவர்கள், நாங்களெல்லாம் வல்லவர்கள், இவ்வளவு படிச்சா படிச்சு எனத்து கிழிச்சின்னு கேக்குறேன். படிச்ச புள்ள பெரியவளை மதிக்க தெரியுதா? அப்பனாயால மதிக்கிறியா, மாமனா மாமியால மதிக்கிறியா, அண்ணன் தம்பியில மதிக்கிறியா, அட கத்தன புருஷன பதில் மதிக்கிறியா? கேளுங்க. 4 பேர் கொண்டு சோறுங்கிறாங்க. போன் வருது. யோகித்து பிறந்த புள்ள, படிச்ச புள்ள, ஏன் அவத்துக்கு எடுத்து பேசலாம்ல? பேசலாமா? பேசப்படாதா? ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ 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 எங்க அந்த பக்கம் போறீங்க? ஒயர் அந்த போகுது. ஹலோ கேட்டா டவர் இல்ல. டவர் எங்க இருக்குது? மொட்டை மாடியில, புடிச்சவத்துக்குள்ள, மொட்டை மாடி சந்துல கூட்டு சந்துல கொப்பட ஒரு பழத்தை கட்டி வச்சுக்கிறானா? ஏர்டெல் டவர். நல்ல பெத்த பொம்பளை இத்தனை பேர் தாய்மார்கள் இருக்கிறீங்க சொல்றேன் கேட்டுக்குங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல பொட்ட புள்ள மொனன்னு பேசுறான்னு போன வாங்கி நீங்க பேசணும். முதல்ல கொண்டா, 6 கிட்ட பேசுற கொண்டா. ஏமா நீ சந்தேகப்படுறேன்னு கேட்டானா 1 நம்பர் கேப்பு மாதிரி அவதான். ஆமா, சந்தேகப்படுறேன்னு பேசுங்க. அப்படி கேட்க கூடாதா? அப்படி கேட்டால்தான் அவதான் பிராடு. இன்னொன்னு சொல்றேன், போய் பொல்லை பசங்க போன வாங்கி பாருங்க. இந்த லாக் போட்டு வச்சிருப்பான் பாரு. லாக் எதுக்கு லாக்கு? நம்பர் லாக் போடுறான். பேட்டர்ன் லாக். தெரியாத ஒரு விஷயத்தை செல்போன்ல வைக்கணும் நம்ம மனசுல தோணுதுன்னா அவங்க கிட்ட நல்ல